ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு, "அண்ணா இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஹாஸ்டலில் போயிடுறேன். அந்த ஹாஸ்டலில் இடலைன்னா கூட பரவாயில்ல. நான் ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து தனியாகவே தங்கிக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சேரனிலாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நடேசன் ஒரு பக்கம் சோளக்கீடு, இந்த வீட்டுக்கு 4 மாதம் ஆச்சு. இப்போ கூட வாடா, உன்னால் அந்த பொண்ணோட மனசை மாற்ற முடியல. சொன்னதையே அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இதில் வேற நீ இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணி வச்சிருக்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே அந்த பொண்ணு ஒன்று மனுஷனாக கூட மதிக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவள் தண்ணியாவது போகிறேன்னு சொன்னாலும் வச்சுக்கோயா, உங்கள் தலைமையில் கல் தூக்கி போட்டு பேசாமல் அவளை இந்த வீட்டிலே இருக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன க்ளோஸ் பண்ண பார்க்குறியா? இந்த வீட்டில் வெளியே தான் படுக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மணி 8:30க்கு மேலே ஆயிட்டே இருக்கு. ஆனால் நடேசன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்னடா இது, அப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.